இன்று சித்திரை 1 தமிழ் புத்தாண்டு. அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த தமிழ் புத்தாண்டு நாளில் உங்கள்கிட்ட நான் சில விஷயம் பேசணும்னு நினைக்கிறேன். நண்பர்கள்கிட்ட ஒவ்வொரு வருஷமும் தமிழ் புத்தாண்டு அன்றைக்கி, பிறந்தநாள் அன்றைக்கி நண்பரோட வாழ்த்துக்கள் நிறையா கிடைக்கும். சில பேர் ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்குன்னு மெசேஜ் போட்டுன்னு வாழ்த்து சொன்னீங்க. தொடர்ந்து வாழ்த்து சொல்லிட்டு வரீங்க. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. சின்ன வயசுலேருந்து எனக்கு பிறந்தநாள் பார்த்திங்கன்னா ஒரு 4 தடவை தான் கேக் வெட்டி கொண்டாடிருப்பேன். அதோட நானாக இல்லை, நண்பர்களோட ஆசைக்காக வெட்டினது. அதுக்கப்புறம் பிறந்தநாள் மேலே எனக்கு சரியான ஆர்வம் இல்லை. காரணம் என்ன கேட்டிங்கன்னா, ஒரு மனுஷன் பிறந்தானா பிறந்ததுலேருந்தே பார்த்திங்கன்னா அவனை சுற்றி நல்ல உறவுகள், நல்ல பாசமான ஒரு நட்புகள் எல்லாமே அமைஞ்சால் மட்டும்தான் ஒரு நல்ல பிறந்தநாளை கொண்டாடணும். தொடர்ந்து வெற்றிகள் வரணும். லைஃப்பில் நிறைய தோல்விகள் குறைஞ்சி வெற்றிகள் வந்தால் மட்டும்தான் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஆனால் என்னுடைய வாழ்க்கை அப்படி இல்லை. நிறைய நெருப்பு மேலேயும் கத்தி மேலேயும் நடந்து நிறைய போராட்டங்கள் தான். அதனால் நமக்கு பிறந்தநாள் கொண்டாடுறதுல எனக்கு ஆர்வம் இல்லை. இந்த 49வது பிறந்த நாள், இந்த சித்திரை 1 தமிழ் புத்தாண்டு 2026 வருஷத்துலேருந்து இந்த சால்வை போடுறது, இந்த மாதிரி வாழ்த்துக்கள் கூட வேணாம், தவிர்க்கணும்னு நினைக்கிறேன். பிறந்தநாள் தவிர்க்கணும்னு நினைக்கிறேன். மற்றபடி தமிழ் புத்தாண்டுக்கு என்னுடைய தனி மதிப்பு உண்டு. ஏன்னா தமிழ் பிறந்த தினம். ஆகையால் நம்ம நண்பர்கள்லாம் நிறைய பேர் நமக்கு அமைஞ்சிருக்காங்க, நல்ல நண்பர்கள். என் வாழ்க்கையில் கிடைச்ச ஒரே ஒரு ஆறுதல் நல்ல நண்பர்கள் மட்டும்தான். எனக்கு அது மட்டும்தான் சக்ஸஸ். இது எல்லா விஷயத்துலையும் தோல்வி தான். ஆகையால் தோல்வி மேலே தோல்வி வந்தாலும் நிறைய சலிப்பு, வெறுப்பு தான் எனக்கு நிறைய வாழ்க்கை மேலே பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆகையால் சில பேருக்கு இதை ஒவ்வொருத்தருக்கு சொல்லணும்னு நினச்சா சில பேர் கஷ்டப்படுவாங்க. அதனால் இந்த பிறந்தநாள்லேருந்து எனக்கு இந்த சால்வை போடுறது, ஒரு ஃபோன் பண்ணி வாழ்த்து சொல்லணும் கூட அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டால் அவர் நல்லா இருக்குன்னு மனசில் நினச்சாலே போதும். ஒருத்தருக்கு ஹாப்பி பர்த்டேன்னு மெசேஜ் டைப் பண்ணுறதாலையோ இதெல்லாம் ஒன்றும் வந்துட்டு போதில்லை இல்லையா? அதனால் அது தப்புன்னு சொல்ல வரல, அது தவிர்க்கணும்னு நினைக்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை. நல்லா நினைக்கிறோம், நல்லா இருக்குன்னு நினச்சாலே போதும் நமக்கு. அதுதான் ஒரு பெரிய வாழ்த்து. ஆகையால் என் நண்பர்கள் இதை புரிஞ்சுக்கணும். எனக்கு சில அந்த பிறந்தநாள் அன்றைக்கி பார்த்திங்கன்னா சில உறவுகள் எப்போவோ ஃபோன் பண்ணுவாங்க. திடீர்னு ஃபோன் பண்ணி நீ எப்படி இருக்க, சாப்பிட்டியா, அப்படி இப்படின்லாம் இது ஒரு போலியாக நான் அவங்ககிட்ட பழகணும். அவங்க போலியாக கேட்பாங்க, நான் போலியாக பதில் சொல்லணும். இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கணுன்றதுக்காக தான் இந்த பிறந்தநாள் அன்றைக்கி, ஒவ்வொரு பிறந்தநாள் அன்றைக்கி இனிமேல் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டுருவேன் அந்த ஒரு நாள் முழுதும். இதை வேறு உடனே இந்த தகவலை என் மனைவி சொல்லணும்னு சில பேர் துடிப்பாங்க. மனைவிகிட்ட போய் எப்படியோ சொல்லிடணும் இந்த விஷயத்த. ஏன்னா நான் ஃபேஸ்புக்கில் என்ன பதிவு போட்டாலும் அதை பார்த்து போய் மனைவிகிட்ட சொல்கிறதுக்கு ஒரு குரூப் இருக்கிறாங்க. நீங்கள்லாம் ஒரு நாள் பொறுத்துருங்க. ஏன்னா அவங்க ஃபோன் நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுவேன். ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதால எனக்கு வாழ்க்கையில் எனக்கு நிறைய சந்தோஷங்கள் கிடையாது, தோல்வி தான். பொருளாதார முன்னேற்றம் எதுவும் கிடையாது. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் பெரிய ஆள் ஆகிட்டேன், பெரிய ஆள், கருணா பெரிய ஆள் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறத கேள்விப்பட்டேன். நான் பெரிய ஆளே இல்லைங்க. லைஃப்பில் இந்த கருணாகரன்ற வண்டி பார்த்திங்கன்னா, கடவுள் படித்த வண்டியிலே ஒரு ஃபெயிலியர் மாடல் நம்பர் 1 வண்டி இந்த கருணா தான். இந்த ஃபெயிலியர் மாடல் வண்டிக்கெல்லாம் ஒரு பில்டப்பே தேவையில்லை. நான் அவ்வளோ பெரிய ஆளும் இல்லை. அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் தவிர்க்கணுன்றதுக்காக இந்த பிறந்தநாள்லேருந்து நான் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணுறேன். யாரும் தவறாக நினைக்க வேண்டாம். யாரையும் நான் கஷ்டப்படுத்தணும்னு சொல்லலை. இதை யார் மனசு கஷ்டப்படுத்தணும் நோக்கம் எனக்கு கிடையாது. அதை நான் யார் கஷ்டப்படுத்தி என்ன நடக்க போகுது, ஒன்றும் கிடையாது. அதனால் என்னுடைய பிறந்தநாளுக்கு வாழ்த்து சொல்லணும்னு நினச்சேன். உங்கள் அனைவருக்குமே என்னுடைய இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நன்றி. ஜெய்ஹிந்த்.